ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் 3 கிலோ சிக்கன் 3 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி பண்ண போறோம். அது கூடவே 3 கிலோ சிக்கன் 65 பொரிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு 6 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 3 கிலோ சிக்கன் பிரியாணிக்கும் 3 கிலோ 65க்கும் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம். 65க்கு நம்ம மசாலா தடவிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காய்ந்த வெந்தய இலை. 3 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லா மசாலாவும் சிக்கன்ல படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு 1 கை கார்ன்ஃபிளவர் மாவு, பாதி கையளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, நல்லா மாவு கூட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா சிக்கனை கலந்து விட்டுக்குங்க. இன்னும் நான் இஞ்சி பூண்டு சேர்க்கல, ஏன்னா அரைக்க டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வேற தட்டுல போட்டு மாத்தி வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு பொரிக்கலாம். இதே தட்டுல பிரியாணிக்கு உண்டான சிக்கனை போட்டு மசாலா தடவி நம்ம ஊற போட்டுக்கலாம். இந்த உப்பு சிக்கனுக்கு மட்டும் தான் சேர்க்கிறேன். நம்ம தனித்தனியா மசாலாவுக்கு ரைஸ்க்கு சேர்க்க போறோம். 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். சிக்கன்ல படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சுக்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சிடுச்சு. நம்ம 3 கிலோ சிக்கன் 3 கிலோ ரைஸ் போட போறோம். அதுக்கு உண்டான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வந்து 350 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் சேர்க்க போறோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1.5 கிலோ வெங்காயம் நறுக்கி இருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஆனியன் எல்லாம் கோல்டன் ப்ரௌனா வதங்கணும். இந்த கேப்ல முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 கை இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். இருபது பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கையளவு புதினா சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாய் தூள். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்போம், இல்லை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அறுநூறு கிராம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கலரி விட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம்.
மசாலால நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 3 கிலோ ரைஸ் ஊற வச்சிருக்கேன். ரைஸ் ஆல்ரெடி நான் ஊற போட்டுட்டேன். இப்போ அந்த ரைஸ்க்கு உண்டான தண்ணியே அளந்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊத்தியாச்சு. இப்ப நல்லா கொதிச்ச பிறகு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சிக்கன்ல உப்பு போட்டிருக்கேன், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச ரைஸை இப்ப சேர்த்துக்கலாம். அரிசி உடையாம கலரி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். அடுத்து 10 நிமிஷம் தம் போட்டு நம்ம பிரியாணி இறக்கிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம நெய்யும் புதினாவும் போட்டு தம் போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் சூப்பரா வெந்து உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு. புதினா போட்டு இறக்கிக்கலாம். இது கூடவே சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஊறிய சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.